பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 27வது ஸ்லோகம். यत्करोषि यदस्नासि यज्जुघोषि तदासि यत् यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम्. यत्करोषि यदस्नासि यज्जुघोषि तदासि यत् यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम्. இவ்வளோ சொன்னோடனே குந்தி புத்திரனே கௌந்தேயா அப்படின்னு பெருமாள் திருப்பியும் கூப்பிட்றார். அவருடனே திரும்பி பார்க்குறான். என்ன எத்கரோஷி, நீ எதை செய்தாலும், எதை சாப்பிட்டாலும், எதை ஹோமம் செய்தாலும் அவை அத்தனையும் எனக்காக அர்ப்பணம் செய் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அஸ்னாசி, எதை புசித்தாலும், எதை ஜுகோஷி, எதை எந்த ஹோமம் செய்தாலும், எதை ததாசி, தானம் செய்தாலும், எந்த விதமான தவம் செய்தாலும், எந்த தவம் செய்கின்றாயோ அவை அத்தனையும் மதர்ப்பணம், எனக்காகவே அர்ப்பணம் செய்வாய். குருஷ்வ எத்கரோஷி தத்குருஷ்வ, எத்கரோஷி, எதை செய்கின்றாயோ தத்குருஷ்வ, அதை எனக்காகவே அர்ப்பணம் செய் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்னு. எதாக இருந்தாலும், சாதாரணமான பொருளாக இருந்தாலும், எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் அதை எனக்கு அர்ப்பணம் செய், அதை நான் விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள்கிறேன், விருப்பப்பட்டு புசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. தானே சாப்பிட்றதாகவும் அதை தான் ஆகாரமாக எடுத்துட்டாலும், அதாவது இந்த இடத்துல பெரியவாள்லாம் ஒரு கதை சொல்வா. எல்லாராத்துலேயும் அது என்ன ரொம்ப வசதி, முந்திரி பருப்பு கேக்கு, அதுக்கப்புறம் மைசூர் பாகு, ரொம்ப பெரிய புளியோதரை, அப்புறம் அது மாதிரி ஓரைகள் வசதி, ஓர வகையாராக்கள், திதிப்பு வகையாராக்கள்லாம் சமர்ப்பித்தாலும் சுவாமி அதையும் ஏற்றுப்பார். நம்ம அதில் ஒன்று அடியான போல் ரொம்ப சாதாரணப்பட்டவா ஒரு வெறும் சாத்துமுது சாதம், ஒரு துளிபோரம் கீரை, ஒரு கரமுது அப்படி சமர்ப்பித்தாலும் அதையும் விருப்பப்பட்டு ஏற்றுப்பார். நம்ம கொடுக்குற மனப்பான்மை தான் முக்கியமே தவிர நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றத. முந்திரி பருப்பு கேட்கும் சுவாமியை பொறுத்தன வரைக்கும் முந்திரி பருப்பு கேக்காக இருந்தாலும், வெறும் கீரை கரமதாக இருந்தாலும், அவர் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி சமமான பாவனையோடு தான் அது ஏற்றுப்பார். அதனால் தத்குருஷ்வ மதர்ப்பணம், அதை எனக்கு அர்ப்பணம் செய் அப்படின்னு. அவசியம் பாவினாம் கர்மணாம் மயி பரமகுரவ் சமர்ப்பணமேவ மத்பஜனம் நது ததர்த்தம் பிருதக் வியாபாரः கஷ்டித் கர்த்தவியம் இது இத்யபிப்ரயாசः. அதாவது நீ என்ன செய்கிறியோ, அவசியம் பாவினாம் கர்மணாம், எந்த விதமான கர்மங்களை செய்தாலும், மயி பரமகுரவ் சமர்ப்பணமேவ, பெருமாள் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் என்ன பரமகுரு, பராபரகுரு, பரமேஷ்டி குரு அப்படின்னு சொன்னால், இந்த எல்லா உலகத்துக்கும் குருவாக இருப்போம் அவரே தான். 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னார், நான் தான் இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் தகப்பன் அப்படின்னு சொன்னார். இப்போ தானே ஒரு குரு அப்படின்னு சொன்னால், பரமகுரு சமர்ப்பணமேவ மத்பஜனம், அவரையே எல்லாரும் பஜிக்க வேண்டும். நது ததர்த்தம் பிருதக் வியாபாரா, இங்கே வியாபாரம் இல்லை, நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுத்து இப்படி நான் பண்ணித்தரேன், இதெல்லாம் எனக்கு அந்த கான்ட்ராக்டெலாம் முடிச்சு கொடு, அப்படி இல்லை. உண்மையான மனதோடு, திரிகரண சுத்தியோடு, மனப்பான்மை, இதை அத்தனையும் வேறொரு கவனமில்லாமல் எல்லாம் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி கஷ்டித் கர்த்தவிய இத்தியபிப்பிராய, இது அபிப்பிராய, என்னது பெருமாள்கிட்ட எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட அபிப்பிராயமாக இருக்கணும். அந்த அபிப்பிராயத்தை நம்ம மனசுக்குள்ளே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்கிறார். எதை செய்தாலும் அதை எனக்காகவே அர்ப்பணம் செய் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் கூட விவரமாக பெரிய விஷயங்கள்லாம் நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக பெருமாள், அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.